ஒரு பெண்ணின் கண்ணியத்தை காக்க பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் வானிலிருந்து வசனங்களை இறக்கினான் என்றால் அது யாரை பற்றி தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் பற்றித்தான். பனூ முஸ்தலிக் போர் முடிந்து திரும்பும் வழி. தனது தொலைந்த மாலையை தேடிச் சென்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பாராத விதமாக படைப்பிரிவை விட்டு பின்தங்கிவிடுகிறார்கள். தனியாக இருந்த அன்னையை சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழர் கண்டு மரியாதையுடன் ஒட்டகத்தில் ஏற்றி அழைத்து வருகிறார்கள். இதை சாதகமாக்கிய நயவஞ்சகர்கள் அன்னையின் மீது கொடிய அவதூறுகளை பரப்பினர். மதீனா நகரமே பதற்றமடைந்தது. தன் மீது சுமத்தப்பட்ட பொய் பழியால் நிலைகுலைந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்று கண்ணீருடன் இறைவனிடம் முறையிட்டார்கள். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சூரத்துன்னூர் வசனங்கள் இறங்கின. அந்த பழிச்சொல் அப்பட்டமான பொய் என்றும் ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர்கள் என்றும் அகிலங்களின் இறைவன் நற்சான்றிதழ் வழங்கினான். இதில் நாம் கற்க வேண்டிய பாடமென்ன? ஆதாரமில்லாமல் பிறரை பற்றி வரும் வதந்திகளை நம்புவதும் அதை பரப்புவதும் இறைவனிடம் பெரும் பாவமாகும். மற்றவர்களைப் பற்றி எப்போதும் நல்லெண்ணம் கொள்வதே சிறந்த மனித பண்பு. பிறரின் மானத்தை காப்போம், இறைவனின் அருளை பெறுவோம். இதுபோன்ற வரலாற்று தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.